நான் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா பாலக் பன்னீர் தாங்க. ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான பாலக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம 2 கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதை அப்படியே கூலிங் வாட்டருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாருக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசனை வருது. இந்த டைமில் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பட்டர்லேயே குக் ஆகட்டும். அதை அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பாலக்கோட பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியில் இருக்கிற ரிமைனிங் பேஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை கலந்து விடலாம் நல்லா. இப்போ நான் 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாலக்கீரையோட இந்த பச்சை கலர் வந்து போகாமல் இருக்குன்னா நீங்கள் எப்போவுமே மூடி போடாமல் குக் பண்ணணும். இது மட்டும் இல்லை, எந்த கீரையுமே நீங்கள் வந்து மூடி போடாமல் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் க்ரீன் வந்து உங்களுக்கு போகவே போகாது. ஏன்னா இதுக்கு பட்டரில் குக் ஆகிறதுனால இது ப்ரௌன் கலரில் மாறும். அதை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் மூடி போடாமல் குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதுக்கு தேவையான 200 கிராம் வந்து பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பன்னீரை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டைரெக்டாகவே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த பன்னீர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ள அந்த பாலக்கோட அந்த டேஸ்டெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு டேஸ்டியான நல்லா சாஃப்டான வந்து பன்னீர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பாலக் பன்னீர் வந்து ரொம்ப அயன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீனும், ஏன்னா நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் கூட இது. நல்லா குக் ஆகிடுச்சு. இது சப்பாத்தி அண்ட் ரைஸுக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள்.